நீங்கள் 200 இடம் கனவுல பார்க்கலாம், கனவு காணலாம். ஆனால் நிஜமா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெறும். 210 இடங்களிலே வெற்றி பெறும். இன்றைக்கு 50 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்திரமா மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்குது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், மகளிர் உரிமை தொகை நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். நீங்க கொடுக்கல, மக்களுடைய வரி பணத்தில் இருந்து கொடுக்கிற, ஏதோ ஒரு சொந்த படத்தில் கொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது எப்ப கொடுக்கிறாரு? 28 மாத காலம் சட்டமன்றத்தில் போராடினோம். திரு ஸ்டாலின் அவர்களே, பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டீர்கள், அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள். ஏன் இன்னும் வரை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம். ஊடகத்தின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக வேண்டுகோள் வைத்தோம், அறிக்கையின் வாயிலாக பத்திரிகையை வெளிப்படுத்தினோம். இப்படி அழுத்தம் இந்த அரசுக்கு கொடுத்த காரணத்தினால்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் 28 மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் உங்களுக்கு கொடுத்தார். ஆனா இப்ப பேசுறதெல்லாம் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தை பதிவு வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்போ விடுபட்டவர்களுக்கு 30 லட்சம் பேருக்கு தரங்கிற தகுதியில விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கார். இந்த 30 லட்சம் பேர் பரிதாபப்பட்டு கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அப்ப தேர்தல் வந்தா இந்த 30 லட்சம் குடும்பத்துடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. மக்களை சிந்தித்து மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொடுக்கல. திரு ஸ்டாலினுக்கு ஓட்டு வேணும், அதுக்காக விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுப்பதா சொல்றார். ஆக மக்களுக்காக அதை கொடுக்கல, ஓட்டுக்காக கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னொன்னு, 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில தெளிவா நாங்க குறிப்பிட்டோம். 21 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். நீங்க வேணா படிச்சு பாருங்க. அப்போ தெளிவா நாங்க சொன்னோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுப்பதாக சொன்னோம். 1500 ரூபாய் கொடுக்கிறோம். ஆனா திரு ஸ்டாலினும் அவருடைய வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்தியை கவர்ச்சிகரமா பேசி அவர்கள் வாக்குகளை பெற்று கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்னும் முழுமையாக நிறைவேற்றல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.